யார்கிட்ட சொன்ன? யார்கிட்ட சொல்லலையே. அதிமுக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு. ஏப்பா அதான் எடப்பாடியார் பதில் சொல்லிட்டாருலப்பா. என்னைய போட்டு கோயப்பா ஒன்னும் இல்லப்பா. நீங்க வேற இல்ல நீங்க காலையில தகவல் சொன்னதா போகுது. என்ன காலையில நீங்க வந்து முதல்ல பாமக கூட்டணிக்கு வராங்க, அடுத்தது பாஜக கூட்டணிக்கு வராங்க. யார்கிட்ட சொன்ன? யார்கிட்ட சொல்லலையே. நீங்க ஏதோ படிக்கட்டை வச்சு சொன்னீங்க. சும்மாப்பா என்னப்பா இப்படி இப்படி கிட்டுனீங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு புலப்பா. என்ன நான் யார்கிட்ட சொன்னேன்? எந்த யாரு அப்படி சொல்றாங்களா? அப்படி சொல்றாங்க. என்னன்னு நீங்க வந்து முதல்ல வந்து பாமக வரும், அதுக்கப்புறம் பாஜக வரும் கூட்டணிக்கு அப்படின்னு அவன் எடுத்தானே. அப்படி யார்கிட்ட சொன்னேன் நானு? என்ன இது கேவலமா இருக்கு. இப்படி ஒரு இது என்ன அசிங்கமா இருக்கு. நான் யார்கிட்டையும் சொல்லல. உங்ககிட்டயா? ஐயோ இது என்ன பாமக கூறும் பேசிட்டு போறோம். அதுல பத்திரிகை நிருபர்களுக்கு என்ன? ஐயா, வர சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அமையுமா? தம்பி இப்ப இதெல்லாம் பதில் எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்க பொதுச் செயலாளர். அவ்வளவுதான். நோ ரிப்ளை. இதுல நான் யாருக்கு பேட்டி கொடுக்கல. நீங்க பாட்டு கூப்பிட்டு. மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு, 2026 தேசிய ஜனநாயக தலைமையில தான் கூட்டணி அமையும் சொல்லியிருக்காரு. தெரியலப்பா, அது அவங்க கேட்கணும். என்னைய கேட்டீங்கன்னா இல்ல நீங்க அதிமுகவுடைய பொருளாளர், தமிழ்நாட்டில் பெரிய பொருளாதார விஷயத்தை பத்தி எதனா இருந்தா கேளு. இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்த பிறகு இன்று சட்டப்பேரவையின் 6ஆம் எண் வாயிலில் பத்திரிகையாளர்கள் குழுமியிருக்கக்கூடிய அந்த பாதை வழியாக திண்டுக்கல் சீனிவாசன் நடந்து வரும்போது அவரோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே கே மணி மற்றும் சதாசிவம் உள்ளிட்டோர் அவரோடு பேசியபடி சென்றார்கள். அப்போது நாங்கள் எல்லாம் ஒரே கூட்டணி என்று அவர்களிடம் பேசியவாறு திண்டுக்கல் சீனிவாசன் சென்றதாக செய்திகள் வெளியானது. இதுகுறித்து இன்று பேரவை நிகழ்வுகள் முடிவடைந்த பிறகு திண்டுக்கல் சீனிவாசனிடம் நிருபர்கள் கேட்டபோது பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் கூட்டணி முடிவாகிவிட்டதா என்று கேட்டபோது திடீரென யூ-டர்ன் எடுத்தனால் அப்படி கூறவே இல்லையே, நீங்கள் அந்த கேள்வியை என்னிடம் கேட்கவே கூடாது என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் 2026 தேர்தலில் ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா கூறியது தொடர்பாக நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டும். கூட்டணி பாஜகவுடனான கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தெரிவித்து விட்டார் என்றும் தாம் அது குறித்து எதுவுமே கூறவில்லை என்றும் கூறாத ஒன்றை நீங்கள் செய்தியாக எப்படி வெளியிடலாம் என்றும் இன்று திண்டுக்கல் சீனிவாசன் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார். தொடர்ந்து அமித்ஷாவை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பிறகு அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் அளிக்கக்கூடிய அந்த பேட்டிகள் நேற்று நத்தம் விஸ்வநாதன் அளித்த பேட்டியில் அதிமுக பாஜக ஒன்றிணைவது மகிழ்ச்சிதான் என்று அவர் பேட்டி அளித்திருந்தார். அதன் பின்னர் இன்று ஆர்பி உதயகுமார் வெளியிட்ட வீடியோவில் இரும்பு மனிதராக திகழும் வல்லபாய் பட்டேல் போல இரும்பு மனிதர் போல அமித்ஷாவின் செயல்பாடுகள் இருக்கிறது என்று புகாரம் சூட்டினார். தமிழகத்தின் இரும்பு மனிதர் இபிஎஸ் என்றும் அவர் கூறினார். இப்படி தொடர்ச்சியாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் நெருங்குவது போன்று அவர்களுடைய கருத்துக்கள் இருந்து வரக்கூடிய நிலையில் இன்று திண்டுக்கல் சீனிவாசன் பேரவையில் அவர் அந்த நிருபர்களின் பார்வையின் போது அவர் பேசிய கருத்துக்களை திருத்தி செய்திகள் வெளியிட்டதாக இன்று திண்டுக்கல் சீனிவாசன் அந்த யூ-டர்ன் எடுத்து கூறியிருக்கிறார். தாம் கூட்டணி குறித்து எதுவுமே கூறவில்லை என்று அவர் மறுப்பு தெரிவித்து அளித்த பேட்டியை தான் இப்போது நாம் பார்த்தோம். இதனால் தொடர்ந்து பாஜகவின் மௌனம் மற்றும் அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த கூட்டணி குறித்து பேசவே இல்லை என்று டெல்லியில் அமித்ஷா சந்திப்பு குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியிடாமல் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தாங்கள் கூட்டணி குறித்து பேசவில்லை, தமிழகத்தின் நலன் குறித்து தான் அந்த மனுவை அளித்தோம் என்று கூறியிருப்பதை ஒட்டியே அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசி வருவதால் அதிமுக பாஜக கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் சர்ச்சையும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது.